உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஸ்டாலின் சாரோடைய ஆட்சியை தூக்கி எறிவோம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. விஜய்க்கு என்ன சார் தெரியும்? விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர். ஒரு சினிமா நடிகர். அவருக்கு வந்து சினிமா நடிக்க தான் தெரியும். ஆட்சியிலலாம் அவர் உக்காரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஆட்சியில் ஆண்டாலும் அவருக்கு எப்படி அதை மக்களுக்கு செய்யணும் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு ஆட்சி ஆளவே தகுதி இல்லாதவர். இவங்க காலங்காலமாக பெரியார், நம்ம அண்ணா அவங்களதுலேருந்து ஆட்சி அமைச்சின்னு கலைஞர் இவங்க இதுலேருந்து ஆட்சி அமைச்சு இவர் நடத்திட்டு வர்றாரு. அதனால் அவங்களுக்கு தெரியும் ஆட்சியை பற்றி எப்படி நடத்தணும், மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவருக்கு என்ன தகுதிக்குது ஆட்சியில் வர்றதுக்கு? இவருக்கு எந்த தகுதியே இல்லை. இவர் படம் நடிக்கிறதுக்கு தான் இவர் லாக்கி. வேறு எந்த தகுதி ஆட்சியில் வந்தாலும் மக்களுக்கு இவர் செய்ய போகிறதே கிடையாது. எங்கள் உதயநிதி, எங்கள் முதலமைச்சர் அவர் வந்தால் செஞ்சாதான் எங்களுக்கு. அவர் தான் செய்யணும், அவர் தான் உக்காரணுமே ஆட்சியில். மற்றவங்க யார் உக்காஞ்சாலும் எங்களுக்கு ஆட்சியில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. தகுதியும் கிடையாது உக்காரத்துக்கு. தகுதியே இல்லாதவங்க அவங்க என்னத்துக்கு பேசணும்? அவருக்கு தகுதியே இல்லை. அவர் அதெல்லாம் சும்மா கதை. நல்லாட்சி கொடுக்குறது அதெல்லாம் ஒன்றும் சும்மா கதை. அதெல்லாம் வேலைக்காகாத பேச்சு. அதெல்லாம் அவர் லாக்கியே கிடையாதுன்றேன். நான் தான் தேர்தலில் நிற்க அவர் லாக்கியே கிடையாது. எங்கள் முதலமைச்சர் தான் மீண்டும் வருவார். அவர் தான் வருவார். நாங்கள் சொல்கிறோம், அவர் தான் வருவார். விஜய் வந்து ஒரு விஷயமே தெரியாது. விஜய் நேற்று பிறந்த குழந்தை, அவனுக்கு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து அடிப்பட்டு உதப்பட்டு மக்களுக்காக எல்லாட்டும் உதப்பட்டு மக்களுக்காக செஞ்சது. எனக்கு என்ன தெரியும்? குழந்தைக்கு போய் என்ன சொல்லுவேன்? முகஸ்டர் எவ்வளோ சேர்ந்துக்கிறாரு, எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணிக்கிறாரு. என்ன மக்களுக்கு இப்போ கூட நான் அந்த நாள் அங்கே சாப்பிடுவோம். விஜயெல்லாம் என்ன தெரியும்? நடிக்க தெரியும். அவர் 2000 3000 கொடுத்து டீட்டு வாங்கி போய் பார்ப்பாங்க. ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் வந்து குடும்பம்னா என்ன, குழந்தைங்கன்னா என்ன, மக்கள் என்னன்னு பார்க்கணும். யார்? விஜய் வந்தால் இன்னும் மோசம் ஆகிடும். நாங்கள் கூட வெளியே போக முடியும். ஒரு படம் அந்த 3 மணி நேரத்துலேயே அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஹீரோ வில்லன் அடிக்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, மக்களை திரட்டுறது, சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, ஒன்றே முதலமைச்சராவது அதெல்லாம் கிடையாது. இது அரசியல்ன்றது வந்து காலங்காலமாக அவங்க அர்த்தத்தில் ஊறி மக்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது இப்படிலாம் இருந்து தான் அரசியல்வாதியாக வர முடியும். திடீர்னு ஒரே நைட்டு அவர் தண்ணி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த போதையில் அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். கூட ஒருவருங்க சிஎம் ஆகிடலாம், அதாகிடலாம். அதெல்லாம் ஒரே நைட்டில் எடுத்த முடிவு மொத்த தமிழ்நாடு என் கையில் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு. அவர் மட்டும் நடிகர் கிடையாது. நடிகர் சூப்பர் ஸ்டார் இருக்கார், அஜித்குமார் இருக்கார், சூர்யா இருக்கார், சிவகார்த்திகேயன் இருக்கார், சிம்பு இருக்கிறாரு. எல்லாருக்கும் ரசிகர் பட்டாளம் இருக்குது. ஏன் பவர் ஸ்டார் ஒருத்தன் அவர் வந்தாலும் ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதனால் வந்து இந்த கூட்டத்தை வச்சு கணக்கு பண்ணுறதெல்லாம் வந்து பொய்யான ஒரு கருத்து. சார், தென்சென்னை மாவட்டத்தில் இந்தியா மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் தூக்கி எதிர்க்கிறவங்களா இல்லை சேர்க்குறவங்களான்னு. இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து மக்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு, மகளிர்களுக்கு என்ன நிதி உதவி, ஏழை மக்களுக்கெல்லாம் என்ன நலத்திட்ட உதவி பண்ணுறாங்கன்னு அரசாங்கத்துக்கும் நல்லா தெரியும். மகளிர் வாங்குறாங்க பாரு, அவங்களுக்கும் நல்லா தெரியும். நடிகர் விஜய் சொல்கிறாரு, அரசியலுக்கு நாங்கள் வந்தால் நாங்கள் தான் முதலமைச்சர் அவங்க தேர்ந்தெடுத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் சரி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. சினிமாவில் நடிக்கிறவங்களாம் வந்து அங்கே தான் ஹீரோவாக இருக்கும்னா அரசியல் வாழ்க்கையில் ஹீரோவாக முடியுமா? ஒரு காலம் முடியாது. அரசியல் வாழ்க்கையில் வந்து யார் வந்து ஹீரோவாக இருந்து முதலமைச்சர் ஆகுறாங்களோ அவங்க தான் அரசியல் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து அவங்க தான் வரணும். ஏன்னா வந்து குடிசை மற்ற வாரத்திலேருந்து எவ்வளோ மக்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஏழை எளிய நடுவோட்டு மக்கள் அத்தனை பேரும் சரி என்னடா இது நம்ம வந்து அரசியல் அப்போ வந்து இப்போ அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுருட்டிக்கின்னு எல்லாப்பட்டியே வந்து ஜீரோவாக ஆக்கி விட்டாங்க. இப்போ ஸ்டாலின் சார் இத்தனை வருஷ காலமாக வந்து ஜீரோவாக ஆக்கி விட்டு காலத்தில் எப்படி சார் எல்லாமே மொத்தமாக செய்ய முடியும்? அந்த ஆட்சி வரும்போது அவர் என்ன சொன்னார்? பொதுமக்களுக்கு என்ன சேவையோ அதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னார். எல்லாப்பட்டியே காலியாக்கி விட்ட அதிமுக ஆட்சி வந்து
இப்போ டிஎம்க ஆட்சி அரசியல் வந்த பிறகு ஒன்று எல்லாம் யார் யாருக்கு என்னென்னமோ பண்ணணுமோ அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஸ்டாலின் சாரும் சரி உதயநிதி சாரும் சரி அவங்கெல்லாம் வந்து அரசியல் வந்து ஏழை மக்கள் அத்தனை பேருங்க சரி கண்ணீராக இருந்தவங்களாம் கண்ணீரை துடைச்சி நல்லபடியாக வந்து திமுக ஆட்சியில் வந்து திமுக வந்தால் தான் வந்து பொதுமக்கள் தென்சென்னை மாவட்டம் அத்தனை பேருக்கும் சரி நல்ல திட்டம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, முதல்ல அவருக்கு பாதுகாப்பு இருக்கான்னு அவரை கேளுங்க. ஓகேங்களா? நான் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்கிறவங்க அன்னைக்கு வரலல்ல. இப்போ படத்தில் இருக்கும்போது சீரியலில் போகும்போது வந்தவர் இன்னைக்கு அரசியலில் வரும்போது பாதுகாப்பு இவ்வளோ நாளாக பெண்களுக்கு பாதுகாப்பு யாரும் கொடுக்கலையே. சின்னவர் தானே கொடுத்தாரு. சின்னவர் தான் எப்போவுமே பாதுகாப்பு. எனி டைம் உதயசூரியன் தான். சின்னவர் தான். தருகுரி தான். அவர் வந்து பாதுகாப்பு இல்லாத ஆட்சின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமையே இல்லையே. அவர் வந்து ஆட்சி காலத்தில் ஒரு 2-3 வருஷத்தில் அவர் இந்த மாதிரி பேசவே கூடாது அரசியலில். அவர் முழுமையாக பார்த்து மக்களோட கருத்து எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் அதை பேசணும். அவருக்கு அந்த சொல்கிறதுக்கு அந்த அருகதையே இல்லை அவருக்கு. அந்த மாதிரி பேசவே கூடாது. இவரெல்லாம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். இவரெல்லாம் வந்து சினிமா துறையை சார்ந்து பேசுவாங்க. அரசியல்ன்றது வேற. மக்களாக கலந்து வந்து உரையாடுறது தான் அரசியல். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஈரோட்டில் எப்படிப்பட்ட விஷயம் நடந்தது, கரூர். அதில் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு மக்களோட விட்டு வந்து தவறி போயிட்டார். அவர் பாட்டுக்கு என்ன வேணால் ஆகட்டும் ஃப்ளைட் ஏறி போயிட்டார். மக்கள் வந்து அவ்வளோ பாதித்தாங்க. அந்த மக்களை என்ன பண்ணார், மகாபலிபுரத்தில் ரூம் போட்டு அங்கேருந்து வந்து என்னை வந்து ஒவ்வொருத்தராக வந்து மீட் பண்ணுங்க, போலீஸ் பர்மிஷன்லாம் கொடுத்துட்டு, இதெல்லாம் வந்து விஐபியை பார்க்குற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவர் அப்படி கிடையாது. நம்ம தொகுதி சின்னவர் அப்படி கிடையாது. மக்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து செய்வார். அவர் சொந்த காசில் மக்களுக்கு வந்து தீபாவளி, பொங்கல், நம்ம முஸ்லீம் பண்டிகை, ரம்ஜான், பக்ரீத்துக்கு அவர் வந்து ஒரு அண்ணனா, ஒரு பொதுமக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு அண்ணனா, பெரியவங்களுக்கு வந்து ஒரு தம்பியா எல்லாமே கூட இருந்து எல்லாமே பண்ணுறார். அவர் ஒரு இடத்துல வராருன்னா, ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாருன்னா மொத்த சென்னையை தூக்கின்னு வந்து அங்கே கொட்டுறாங்க. அப்போ ஜனம் இருக்க தான் செய்யும். ஒரு தொகுதியில் வேட்பாளரை நிற்க வச்சு அங்கே கேன்வாஸ் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ உனக்கு கூட்டம் வருது, உன்னுடைய செல்வாக்கு என்ன ஆகுதுன்னு அங்கே பாரு. அதனால் வந்து அவர் கூட்டத்தை வச்சு வந்து கணக்கு போன்றதுன்னா தப்பான கணக்கு. விஜய் கணக்கு போய் அவர் வந்து திமுகவை தீய சக்தின்றாரு. திமுக தீய சக்தி கிடையாது, திமுக நல்ல சக்தி. அவர் தான் வந்து சைத்தானாக மாறிட்டார். சைத்தான் ஒரு உருவத்தில் வந்து பல உயிரை எடுக்குது. அந்த சைத்தானை இந்த 2026 இந்த ஏப்ரல் 23 அந்த சைத்தானை வந்து பொதுமக்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு திருத்தி அமைச்சிருவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சைத்தான் திமுக அதிமுக யாரும் இருக்கட்டும் எல்லாமே ஒரு பாதுகாப்பு இருக்குது சார். யாரும் பாதுகாப்பு இல்லாதவனு இல்லை. இன்றைக்கி வந்து நாங்கள் இப்போ மக்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன் சார் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை? நைட்டு 1 மணியாக இருந்தால் கூட இப்போ லேடிஸுங்களாம் தனிப்பட்ட முறையில் போகிறாங்க சார். அங்கங்கே போலீஸாருங்க நிற்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பாதுகாப்பு தானே எங்களுக்கெல்லாம். இப்போ நாங்கள் கூட தான் வெளிக்காலம் கடைக்கு போகிறோம், 4 மணிக்கு போகிறோம், 5 மணிக்கு போகிறோம். நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி தானே தனிப்பட்ட முறையில் போகிறோம். அரசியலுக்கு வரும்போதே எல்லாருமே குதின்னு குதிப்பாங்க சார். ஆனால் பொதுப்படி பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் சார் தான் வரணும். அத்தை சிஎம்னு ஒன்று வந்தால் ஸ்டாலின் சார் வரணும். அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் வரணும். நம்ம தளபதி அதுக்கேற்ற மாதிரி அந்த சின்ன பசங்களுக்கு வந்து சத்துணவு திட்டம் இது அவர் யோசிக்கவே இல்லை. நம்ம தளபதி வந்து சொல்கிறத செய்வார், சொல்லாததையும் செய்வார். அதுதான் உண்மை. மக்களுக்கு சொல்லுவார், அதோட நல்லது ஒரு 100% அதிகமாக தான் செய்வார் தளபதி. அந்த மாதிரி ஏன்னா அவர் வந்து அரசியலில் அந்த காலத்துலேருந்தே அரசியலில் பார்த்து வந்தவர். மக்களுக்கு என்ன தேவை இல்லை அப்படின்ட்டு சொல்கிறத 1000 பேர் சொல்லுவாங்க, ஊழல் ஆட்சி அப்படின்ட்டு. ஆமாம், விஜய் நல்ல ஆட்சி எப்படி தருவார்? அவர் மக்களுக்கு நல்லவனா இல்லையே. மக்களுக்கு நல்லவராக இருந்தால் நல்லாட்சி கொடுப்பாரு. மக்களுக்கே நல்லவராக இல்லை, மக்களுக்கு வந்து துரோகம் செய்கிறவராக இருக்கார். இது வரைக்கும் வந்து இறந்த குடும்பத்துக்கு நேரில் போய் பார்க்குறதுக்கு என்ன ஆகிட போகுது? அவர் என்ன காலில் போட்டு மிதிக்கவா போகிறாங்க? அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்கள எல்லாம் எனக்கு சாதகமாக தான் இருக்காங்க, எல்லாம் எனக்கு
நீங்கள் ஏன் அந்த மாதிரி பயப்படுறீங்க? அப்போ நான் எப்படி ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாரு? ஒரு மக்களோட கஷ்டமே தெரியலன்னா அவருக்கு நல்ல ஆட்சி கொடுக்குற அருகதையே இல்லையே. அருகதை இல்லாததெல்லாம் அந்த பேசவே கூடாது. இல்லைங்க, அவர் என்ன எப்படி நின்னாரா, இல்லை ஒரு கவுன்சிலர் ஆனாரா, இல்லை ஒரு எம்எல்ஏ ஆனாரா, இல்லை ஒரு எம்பி ஆனாரா, இந்த அரசியலை பற்றினது எப்படி அவர் ஊழலாமல் ஆட்சி கொடுப்பார் அவர்? ஃபஸ்ட்டு அவருடைய படத்தை பிளாக் டிக்கெட்டு விற்க தடை பண்ண சொல்லுங்கள். 3000 ரூபாங்க ஒரு டிக்கெட்டு, தேட்டரில் 100 ரூபா, இவர் விற்கிறது 3000 ரூபாய். இவருக்கு 250 கோடி சம்பளம். ஒரு படத்துக்கு 250 கோடி. நான் உச்ச நடிகன்றத இந்த 250 கோடி ஒரு படம். இந்த கொரோனா வந்தது இல்லை, ஒரே ஒரு படம். இந்த சம்பளத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதனா கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதை கொடுத்தியா? கிடையாது. நீ என்ன பண்ண எதனா ஒன்று சொல்லு. இங்கே எவ்வளோ சமூக ஆர்வலர்லாம் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களால கையில் கடுத்து எல்லாருக்கும் உதவி பண்ணாங்க. விஜய்ன்ற ஒரு தற்கொலை அப்போ எங்கே இருந்தது அதை சொல்லுங்கள். ஓகே, வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்து மொத்தம் வீடு அழிஞ்சு போச்சு, ஃப்ரிட்ஜில். அதுக்கு நீ என்ன பண்ண? ஒரு பட சம்பளம் கொடு. அப்புறம் நீ அரசியல் வந்து பேசு. நான் வந்து அரசியலில் வராமையே என்னுடைய படம் 250 கோடி நான் கொடுத்தேன்னு சொல்லு. மக்கள் ஏற்றுக்கிட்டோம். வந்தவுடனே சிஎம், வந்தவுடனே பிரதமர், என்னன்னு தெரியாமல் பேசுகிறான். ஒருத்தன் சொல்கிறான் 2026 இந்தியாவோட முதலமைச்சர்ன்றான். இந்த தற்கொலைக்கெலாம் என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. சும்மா பிளாக்ல படம் வாங்கி டிக்கெட்டு வாங்கி பார்த்துட்டு அதுங்களே அழிச்சிக்குதுங்க.